Hello friends, welcome back to Women's Infinity. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Herbal bath powder அதாவது குளியல் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சன் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான அந்த நேச்சுரலான பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பன்னீர் ரோஸ் வந்து எடுத்து காய வச்சுருக்கேன். அண்ட் இதில் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். இதில் பச்சை பயிர் அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஈச் 50 grams நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில். ஸோ இதெல்லாம் நல்லா காய வச்சுக்கோங்க. இது வந்து வெட்டிவேர் பவுடர் எடுத்திருக்கேன், ரெட் சாண்ட்லவுட் பவுடர் எடுத்திருக்கேன், முலேத்தி பவுடர் அதாவது அதிமதுர பொடி எடுத்திருக்கேன், முல்தானி மிட்டி பவுடர் எடுத்திருக்கேன், அண்ட் இது வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கூட நம்ம அரிசி மாவும் வந்து ஒரு 30 grams எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த பொடியெல்லாம் வந்து ஒரு 20 to 25 gram எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மெல்ல கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லைனா வீட்டிலே அரைச்சி நல்லா சளிச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது நான் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது கடலைப்பருப்பு, பச்சை பயிர் அப்புறம் பன்னீர் ரோஸ் மூணையும் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணுற நம்ம ஒவ்வொரு திங்குமே வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து உங்களுக்கு ஃபேஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிம்பிள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுக்கு, ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு, ஸ்கின்னு காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸாக இருக்குது, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வெட்டிவேர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஈச் 25 grams வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ரெட் சாண்ட்லவுட் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து முல்தானி மிட்டி சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் அதிமதுர பொடி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அது வந்து நீங்கள் பால் கூட, தயிர் கூட, க்ரீம் கூட வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். நார்மல் ஸ்கின் இருக்கவங்க வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃபேஸ் பேக்காக போடலாம், ஸ்க்ரப்பாட்டை யூஸ் பண்ணலாம், இல்லை டெய்லி உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் போடுறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே எஃபெக்டிவான பேக். ரெகுலராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.